வாட்டர் ஃப்ளஷ்னஸ் சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இது அப்படியே பரவி போகும்போது நம்ம கிணறு ரீசார்ஜ் ஆகிறது ரொம்ப சுலபமாக ரீசார்ஜ் ஆகும். அப்போ வந்து எல்லாமே சரி கட்டல. அப்புறம் இல்லை இப்படி ஓட விடுவோம், அங்கே ஒரு தடுப்பணையோ ஒரு இடத்துல கட்டுவோம், அப்புறம் அது போயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது சரியாக அமையவே அமையாது. இது மாதிரி இந்த எங்கெங்கெல்லாம் இந்த பள்ளம் வருதோ அங்கெல்லாம் ஒரு 10 அடிக்கு ஒன்று ஒரு 10 அடிக்கு ஒன்று ஒரு தடுப்பு உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கலேன். அது தடுக்கி வரும்போது உங்களுக்கு இங்கேயே நிறுத்திடுவோம் நாம. கீழே அது பாட்டில் அது கிரவுண்ட் வாட்டர் போயிட்டே இருக்கு. அப்போ நாம உருவாக்க வேண்டியதெல்லாம் அந்த உச்சி மலையிலிருந்து ஆரம்பிக்கணும் பாத்தீங்களா. அந்த உச்சியிலிருந்து ஆரம்பிச்சு அங்க நிறைய ஆலமரம், அரச மரம், உச்சி மரம், இந்த பால்வடி மரங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா பனை இருக்குது இல்லைங்களா. பனை வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கொட்டையை போட்டு விட்டீங்கன்னா கட்டாயமாக அது வந்துடும். அதுக்கு ஒன்றும் பெருசாக குழி கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் இந்த பனை மரங்கிறது நேர் வேறுபாடு. இந்த மாதிரி தென்னை மரம்னா படர் வேறு, பனை மரம் நேர் வேறு போகக்கூடிய. அப்போ பூமியினுடைய நிறைய ஆழத்தை தொலைச்சிட்டு போகும், பாறைகளை தொலைச்சிட்டு போகக்கூடிய ஆற்றல் மிக்கது. அப்போ தண்ணியை வந்து உள்ளே இழுத்துக்கிற தன்மை வந்து அதுக்கு அதிகம். இங்கே நான் சொன்னேன் அப்படியே வேர்த்த தூள் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி தண்ணியை உள்ள ஊடுருவ செய்கிற தன்மை அதிகம். ரெண்டாவது அதனுடைய கருக்குகள் இருக்குது பார்த்தீங்களா. எங்கே பார்த்தாலும் நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சரி, இந்த பனைமரத்தில் தான் வந்து இச்சி மரம், ஆலமரம், அரசு மரம் முளைக்கும். கண்டிப்பாக அந்த இடுக்கு அந்த கருக்குகள். அப்போ நீங்கள் ஒரு மரத்தை உருவாக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பல மரங்கள் அங்கே வந்துடும் வச்சுங்களா. பனை மரமாக இது வேறு எதுலேயுமே இது இல்லை. அப்புறம் அதை விட இன்னொரு தார்மீக ரீதியான நம்மளுக்கு பொறுப்பு என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த கலைகள் வடிவங்கள் அல்லது அந்த ஏதாவது ஒன்று இருக்குட்டு அதை நம்மளுக்கு கொடுத்ததே அதுதான். பாட்டு வடிவிலையோ செயல் வடிவோ அல்லது நாடக வடிவிலையோ நம்மளுக்கு கொடுத்தது பனை ஓலை தான் பெரிய காரணமாக இருந்தது. அப்போ நம்மளுக்கான முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியத்தையோ அது புராணமாவோ கதையாவோ ஏதாவோ கொடுத்ததுக்கு வந்து பனை ஓலை தான். நம்மளுக்கான அறிவு பண்டைய அறிவுச்சத்தை நம்மளுக்கு கொடுத்தது பனை ஓலைகள். நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம நாட்டில் அது. அப்போ அந்த ஒரு நன்றி கடனுக்காக பனை வைக்கணும். இன்னைக்கு பூரா பனை பூரா வெட்டி கொண்டு போய் செங்கல் சோலையில் அடிக்கிறாங்க. செங்கல் சோலையில் செங்கலாக மாற்றி கொண்டு வந்து சொல்லிடுறாங்க. செங்கல் கட்டடத்தில் இருந்துட்டே நான் இயற்கைக்கு சாதகமானவன் அப்படின்னு இயற்கைக்கு போராடுற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக தார்மீக ரீதியாக அவங்க பொறுப்பேற்கிறாங்கன்னா ஒரு செங்கல் கட்டடத்துக்குள்ளே அவங்க இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்க போராடக்கூடாது. இது எல்லாம் அதெல்லாம் கஷ்டம். Be the change you want to see in the worldங்கிற மாதிரி எதை பற்றி செய்கிறோமோ நாம் அதுக்கு படி இருக்கிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய. அதாவது இந்த மனித வள ஆற்றல் மட்டும் மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டால் ஒரு 2 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் இந்த உலகத்தில் சந்திக்க முடியும். இல்லை அப்படின்னா அதுலேயும் குறிப்பாக சொல்கிற இளைஞர்கள் இந்த கிரிக்கெட்டை பற்றி மட்டும் சொன்னேன்னா ஆள் கணக்கில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது ஒரு விளையாட்டா அதை பற்றி தான் எஸ்எம்எஸ் வந்து எனக்கு அப்படியே செல்லை போட்டு உடைக்கலாம் அவனை ஆகி போயிடும். அப்படியே செல்லு வச்சிருக்கிற நான் பேசுறதுக்கு வச்சு நான் பல தடவை சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லி பாரு, நான் பேசுறதுக்கு மட்டும்தான் செல்லு வச்சிருக்கேன். தயவு செய்து இந்த தவறான இப்போ ஏதோ ஒரு ஃப்ரீ போடுறான்னு வச்சுக்கலாம், அவன் கம்பெனிலேருந்து ஃப்ரீ போடுறான்னா அதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம செலவு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்த்துட்டு இருக்கிறேன். பேசுறதுக்கு மட்டும்தான் நான் செல்லு வச்சிருக்கிறேன். அது உங்கள் சிறிய பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இவன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த கால் அலர்ட்டுக்கு ஒரு காசு வாங்குறது மிகப்பெரிய தப்பு தானே. ஒரு கால் பேசுறதுக்குள்ள எனக்கு 2 தடவை கட்டாயி போயிடுது. அப்போ எனக்கு காசும் செலவு அதிகமாக. அப்போ ரீச் ஆகாது இவன் தப்பு தானே. அது கால் அலர்ட்டுக்கு இவன் என்ன காசு வாங்க, இவன் ஃப்ரீயால் கொடுக்கணும் எனக்கு இல்லைங்களா. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனவன் கூட நான் போராட்டேன். அப்படி பார்க்கும்போது செல்லு வச்சிருக்கிறது தப்பு. தூக்கி அடிச்சு ஒரு தடவை தூக்கி கூட போட்டுட்டேன். நம்மளுக்கு இது வேற ஒரு நம்மளுக்கு ஏகப்பட்ட மனக்குத்தல்கள் இருக்குது. இது வேற ஒரு குத்தலா கருமாந்திரத்தை அப்படின்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் கவிங்க என்ன எப்படித்தான் உங்களை தொடர்பு வச்சுக்கிறது. நீங்க ஒரு நாளைக்கு இங்கே இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு இங்கேயும் இருக்கிறீங்க, எப்படித்தான் அட்லீஸ்ட் ஒரு செல்லு தான் வச்சுக்கலாம்னா எத்தனையோ மனப்போராட்டத்துக்குள்ளதான் இப்போ 3 செல்லு ஆகி ஒன்று ரீச் ஆகலின்னா இன்னொன்று. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃப்ரீ சிம் வாங்கி கொடுக்குறீங்க. ஃப்ரீ சிம்ங்கய்யா உங்கள் கூட நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப செலவு கம்மி, நான் பேசுகிறதே மணிக்கணக்காக பேசுகிறேன், அதனால செலவு கம்மி, இதையும் வச்சுக்கங்க இதையும் வச்சுக்கணும். ஒருத்தர் ஒரு செல்லு வாங்கி கொடுக்குறாரு, ஒரு 2 சிம்மு வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி தான் போயிட்டே நான் நேற்று கூட பாலுக்கிட்ட பேசும்போது பவானி பாலுக்கிட்ட பேசுவேன், ஏர்செல் இருந்தால் இங்கே நல்லா இருக்க மாட்டேங்குது, உங்கள் ஒய்ஃப் வேறு ஏர்செல்லில் வேலை செய்கிறேன் அப்படி இருக்குது. ஒரு சிம் வாங்கி கொடுங்க, இடுப்பை சுற்றி தொங்கிட்டு செல்லா தொங்கிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சரிவா வெயிலே நின்று பேசிட்டு இருக்கிறேன். இளநீ சாப்பிடலாமா?